அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பல்லாவரம் எம்எல்ஏவின் மகன் மருமகள் ஜாமீன் கோரிய வழக்கில் நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன் வணக்கம், மேலும் விவரங்கள். வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் அனந்தோ மதிவாணன், அவரது மனைவி மர்லீனா ஆகியோர் மீது இந்திய தண்டனை சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி இருவரும் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இருவரும் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதி எம் நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன் மனுதாரர்களுக்கு எதிராக பொய் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பணிப்பெண்ணை வீட்டு பெண் போல மனுதாரர்கள் நடத்தியதாகவும் தெரிவித்தார். பணிப்பெண்ணின் கல்லூரி படிப்புக்கான கட்டணத்தை செலுத்தியதாகவும் கடந்த டிசம்பர் மாதம் அந்த பெண்ணின் பிறந்த நாளை மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடியதாக கூறி அதற்கான புகைப்படங்களையும் தாக்கல் செய்தார். மேலும் கடந்த மாதம் 15ஆம் தேதி அன்று அந்த பெண்ணை நபர் ஒருவர் திருவண்ணையூர் பேருந்து நிலையத்தில் கரண்டி உள்ளிட்டவைகளால் தாக்கியதாகவும் அதற்கான சிசிடிவி ஆதாரங்களும் உள்ளதாக தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பெண் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாப்பா மோகன் பணிப்பெண்ணுக்கு மிகவும் கொடூரமாக அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பெண் விரும்பிய படிப்பை கூட படிக்க விடவில்லை எனவும் கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் வாக்குமூலம் பெற்ற பிறகு இந்த வழக்கு தொடர்பாக எந்த ஒரு விசாரணையும் காவல்துறை மேற்கொள்ளவில்லை எனவும் புகாருக்கு உள்ளான இருவரிடமும் காவல்துறை விசாரணை கூட நடத்தவில்லை என தெரிவித்தார். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் 60 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டிய நிலையில் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்றும் பாதிக்கப்பட்ட பெண் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் குற்றம் சாட்டினார். முறையாக விசாரணை நடத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு காவல்துறை பதில் என்ன என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் பிரதாப் இது குறித்து பதில் மனு தாக்கல் செய்வதாக கூறினார். இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதி இதுபோன்ற தனி மனித உரிமை சார்ந்த வழக்குகளில் காவல்துறை ஏன் இவ்வளவு மெத்தன போக்குடன் நடந்து கொள்கிறது என கேள்வி எழுப்பினார். இதனையடுத்து நாளை மறுதினத்துக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி அன்றைய தினம் ஜாமீன் மனுக்கள் மீது உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.